அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு சைவ சித்தாந்த பெருமன்றத்திற்கு வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்கும். சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் வள்ளல் பெருமானை சிந்திக்கின்ற வகையில் நாம் ஞானசரியை என்கிற மரணமில்லா பெருவாழ்வை இங்கே அமைத்திருக்கிறோம். அதிலே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னீதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்து உரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று தொடங்குகிற அந்த முதல் பாடலை நாம் சிந்திக்க தொடங்கியிருக்கிறோம். வள்ளல் பெருமான் இதைத்தான் படித்து கொண்டிருங்கள் என்பதாக சொல்லி கதவை தாழிட்டு கொண்டார். அதற்கு பிறகு அவர் சித்திவலாக திருமாளிகை என்கிற ஒரு அனுபவத்தை பெறுகிறார். நம்முடைய சைவ சித்தாந்த திருமன்றத்தில் வள்ளல் பெருமானை சிந்திக்கிற வாய்ப்பு வந்ததோடு கூட இதுவரை நாம் இங்கே பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்களை எல்லாம் முற்றுவதல் செய்திருக்கிறோம். அதே போல வருகிற 18/4/1872 அருளிய நினைவு நாளான 18/4/2019 அன்றைக்கு அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் பாராயணம் செய்து அது குறித்த ஒரு சிந்தனையை அமைத்துக் கொள்ளலாம். 18 வருகிற வாரத்திற்கு பிறகு வியாழன் அன்று வரும். அந்த 18 அதாவது பௌர்ணமிக்கு முந்தைய நாள். பௌர்ணமி உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியம் உபதேசம் பெற்று அவர் தவத்திலிருந்து வெளியே வந்த நாள். அதற்கு முன்னால் இந்த ஆண்டு நமக்கு அருட்பெருஞ்சோதி அகவல் அருளப்பெற்ற நாள் வந்திருக்கிறது. ஆகையினால் சித்திரை நிறைமதி நாளுக்கு முன்னால் நாம் 18/4/2019 அருட்பெருஞ்சோதி அகவலை காலையில் ஒரு 6 மணிக்கு அல்லது 7 மணிக்கு அல்லது 8 மணிக்கு பாராயணம் செய்து மாலை அது பற்றி ஒரு சொற்பொழிவை அமைத்துக் கொள்ளலாம் என்ற நேற்று ஒரு சிந்தனை வந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் 18/4 அன்று காலையில் விரும்புகிறவர்கள் ஒரு 8 மணிக்கு வந்தால் 10:30 மணி வரை அது அதாவது 2.5 மணி நேரம் குறைந்தது அந்த பாராயணத்திற்கான காலம். 18 தான் இது இலக்கினா நல்லதாக போச்சு. அதனால் கருணையில் ஆட்சி கடுகி ஒழிக என்று சொல்லி அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணத்தை நாம் செய்யலாம். அதாவது எது கருணையில் ஆட்சின்றது பிரச்சனை கிடையாது. கடவுள்கிட்ட அவருக்கு தெரியும் எது கருணையில் ஆட்சின்னு. அந்த ஆட்சி ஒழியணும் அப்படிங்கிறது, அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறது. கருணையில் ஆட்சி கடுகி ஒழிகன்னு சொன்னது அவர் தான். அதனால் அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அன்றைக்கி அருட்பெருஞ்சோதி அகவலை நீங்களாம் பாராயணம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பை வள்ளல் பெருமான் தந்திருக்கிற இரட்டை நாள் உங்களுக்கு ஒரு அனுபவத்துக்குரிய நாள். வருகிற வாரத்திற்கு அடுத்த வாரம் வியாழனும் வெள்ளியும் என்று சொல்லி இப்போ வள்ளல் பெருமான் அவருடைய வரலாற்றோடு நிறைய விஷயங்களை மீளவும் நமக்கு தந்திருக்கிறார்.
அதாவது வந்து உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கடவுளை இழுத்து கடவுளிடம் பேசிய ஒரு நிறைய பாடல்கள் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. அந்த மாதிரியான பாடல்களுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வள்ளல் பெருமான் அதாவது உணவு உண்டது முதல் கொண்டு பொருள் மீதான ஆசைகள் முதற்கொண்டு நான் எப்படி இருந்தேன் என்பது உனக்கு தெரியும் என்று அதை பாடுகிறார். ஏன் அதை நான் முதல்ல சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, இதெல்லாம் அன்னைக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நான் இப்படி இருந்தேங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு பின்னாடி சொல்கிறார். அதாவது ஒரு சகப்புற வாழ்வை பார்த்திடில் கேட்கில் சஞ்சலம் உறும் என பயந்தே நகர்ப்புறத்து இருக்கும் தோட்டங்கள் தோறும் நன்னியும். இது எனக்கு ரொம்ப, நான் வந்து இது நிறைய இந்த பாட்டு ஏற்கனவே படித்ததில்லை, எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. நன்னியும் பிற இடத்து அலைந்தும் பகல் பொழுதெல்லாம் நாடொரும் கழித்தேன் பகலன்று இரவும் அப்படியே மிக பல இடத்தும் திரிந்தனன் அடியேன் விளம்பல் என் நீ அறிந்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. காசை மற்றவங்க மேலே போட்டது, கீழே கிணத்துல போட்டது, குளத்தில் போட்டது, மேட்டு மேலே போட்டது, அப்புறம் பால் குடிக்கும்போது பாலை வந்து விருப்பம் இல்லாமல் குடித்தது, இப்படி நிறைய விஷயங்களை நான் பண்ணதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட பேசுகிறார். மிக ஒரு முக்கியமான பாட்டு இப்போ நான் படித்தது. இந்த அதாவது வந்து உங்களுக்கெல்லாம் அது பொதுவாக ரொம்ப மனநிலை, அதாவது என்ன தாக்கப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லணும். நிறைய அதாவது செயல்களால் நிறைய மோதல்களால் தாக்கப்படுகிறவர்கள் இயற்கையாக அவங்க அந்த மனம் மாறுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு சிக்கல் வருதுன்னா அதை ஆற்றிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு சிக்கலே வராது இருக்கிறீங்க நிறைய பேர், அது பிரச்சனை இல்லை, அது மகிழ்ச்சியான விஷயம்தான். வெளியில் சொல்ல மாட்டாங்க. இல்லை யாராவது கிடைச்சா சொல்லுவாங்க, வெளியே சொல்லாதான் மைண்ட் தான் மென்டல். அது ஆத்திர மேட்டரை பற்றி பேசுகிறேன். பிரச்சனையை வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறது அறநூல்லாம் சொல்லுது. எல்லாருக்கையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாருக்கையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, வெளியாளுங்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தானே முதல்ல கல்யாணமே பண்ணுறாங்க. முதல்ல இவங்க அவங்கள போலமோ அவங்க அதாவது திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றும் வெளியில் காட்ட முடியாத டார்ச்சர்லாம் புருஷன் பொண்டாட்டி மேலேயும் பொண்டாட்டி புருஷன் மேலேயும் காட்டணும். இது ரெண்டு பேரும் சகிச்சிக்கணும், இல்லைன்னா குடும்பம் நடத்தக்கூடாது. என்ன சகிச்சு அதில் ஒரு எல்லை உண்டு. அது வந்து முதல்ல மனிதர்கள் இந்த இந்த ஆண் பெண் உறவுக்குள்ளே இது ஒரு தலையாய விஷயம். இது ஏன் அப்படின்னா அதுக்கு தான் அந்த திருமண வாழ்க்கையை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது. அது வந்து இன்னொரு நடவடிக்கையை தராமல் இவங்களுக்குள்ள ஒரு என்னது தெம்பை கொடுக்கறதுக்கு பயன்படணும். அப்படி இல்லைன்னா மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவன் அதுக்குள்ளே கணக்கு போட்டுக்குவான், இவனை எப்போ ஒழிக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டுக்குவான். அதனால் வளரக்கூடாது அப்படின்பாங்க. அதனால் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு நீதி பாடலாம் இருக்குது, தனிப்பாடெல்லாம் இருக்குது. பெரும்பாலும் அதே அந்த கணக்கில் தான் உங்களுடைய பிறந்த நாளெல்லாம் சொல்லாதீங்க ஜோதிடர்கள் அதெல்லாம் அப்படிலாம் ஒரு பாட்டில் லிஸ்ட்டே கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு வகை உண்டு. நான் எதுக்கு இதை கேட்டேன் அப்படின்னா, நினைத்தல் அப்படிங்கிறதுல வள்ளல் பெருமான் சொன்ன இந்த பாட்டில் சகப்புற வாழ்வை பார்த்திடில், அதாவது உலகத்தில் இருக்கிற வெளி வாழ்க்கையை பார்த்தா கேட்டால் சஞ்சலம் வந்துடும். வள்ளல் பெருமான் இன்னும் சஞ்சலத்தில் மாட்டாதவர் மாதிரி பேசுகிறாரு. இதில் அவர் பட்ட சஞ்சலம் வந்து அவரே ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அன்றைக்கி படித்தேன், நீங்கள் வந்தீங்களாங்க? இல்லை வள்ளல் பெருமான் எது வரைக்கும் சஞ்சலப்பட்டிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது வேறு பாட்டு. நான் வந்து எப்போ வரைக்கும் அது நாம் படும்பாடு எல்லோரும் தான் சொல்லுவான், நான் பட்ட மாதிரி யாரும் படலை அப்படின்ட்டு. அதான் அது ஏன் பஞ்சு படும்பாடுனா அதை அடித்து அதை பண்ணுவாங்க. அதனால் அதாவது அருட்பெருஞ்சோதி அகவல்
பாடுறதுக்கு ஒரு 25 நாளுக்கு முன்னாடி கூட வள்ளல் பெருமான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். இதை நான் படிக்கிறது வந்து வள்ளல் பெருமானுக்கு வந்து இழுக்குக்காக இல்லை, நீங்கள் சாதாரணமான ஆளுங்க, அதனால் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். என்ன, இந்த சாலையால் எனக்கு மிகவும் சலிப்பு உண்டாகிறது. 1872. அந்த சலிப்பு 2 பக்கத்திலும் உபத்திரவம் பண்ணும். ஆதலால் சாலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும். அவர் சொல்கிற சொல்யூஷன். என் மேல் பழி இல்லை, சொல்லிவிட்டேன், பின்பு வந்ததை பட வேண்டும். இது 872 74 சித்தி ஆகிறார். அதானே வள்ளல் பெருமானுடைய சித்தி 874, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை பேசியிருக்கார். அது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் அந்த சஞ்சலன் அப்படின்னு தன்னுடைய கேரக்டர் அவர் சொல்லியிருக்கார் குடும்ப கோஷத்தில். சஞ்சலம் அப்படிங்கிறது அவர் வாழ்க்கையில் ஆன்மீகத்துக்கு ஒரு பெரிய அடையாளமாக கொடுக்குறார். ஆன்மீகம் சொல்லக்கூடாது, அருள் நெறிக்கு, அருள் மரபு. ஆன்மீகம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அருள் மரபுன்னு சொல்லணும். நம்ம மன்றம் சார்ந்து இல்லது தெளிவாக புத்தி உள்ள தன்மையில். ஆன்மீகம்னு சொல்கிறதுல வந்து பொருள் கிடையாது அப்படின்னு நீங்கள் அந்த உங்களுக்கெல்லாம் சித்தாந்தம் வந்து சேரலை. அதனால் வந்து சேரும்போது அதை பற்றி பேசிக்கலாம். இதுக்குள்ளே சொன்னால் சரி வராது. இப்போது இந்த சக புற வாழ்வை பார்த்திடில் ஏற்றில் சஞ்சலம் உறும் என பயந்து. இது வந்து எதுக்கு இந்த பாட்டை படிக்கிறேன்னா, வள்ளல் பெருமான் ஒரு 30 வருஷம் என்ன பண்ணாருன்னு தெரியாமல் இருக்குல்ல, அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அகச்சான்று. நகர்ப்புறத்து இருக்கும் தோட்டங்கள் தோறும் நன்னியும். நான் வந்து இந்த சினிமா பார்க்கணும்னு தோணணும் இப்போ இல்லை. நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சினிமா பார்த்து 20 வருஷம் ஆகுது தேட்டருக்கு போய் அப்படி சொல்ல என்ன. அதனாலேயே நிறைய பிரச்சனைலாம் நடந்தது. ஒரு நாளும் சினிமா போக மாட்டியா அப்படின்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. உட்காந்து நம்ம அதை பார்க்குற அளவுக்கு நமக்கு நேரம் கிடையாது இல்லை, இப்போது பசங்களுக்கும் கிடையாது. இப்போது அந்த அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேட்டர் என்ன பண்ண வருது, அந்த தேட்டரில் வரும், நடந்தே 4 தேட்டரை பார்த்தா அந்த டைம் முடிஞ்சிடும். இப்படி இதாக அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேரும். இப்படி நடந்து அந்த மாற்றுறது எண்ணத்தை உங்களுக்கு ஓச்சில் கொடுக்கணும். உங்கள் உடம்பை வந்து ஓய வைக்கணும். அப்போ அது மனம் அடங்காது. உடம்பை தான் அடங்க வைக்கலாங்க, மனம் யாருக்கும் அடங்காது. இந்த உடம்பை ஓய வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட அர்த்தம், சாராம்சம். சஞ்சலம் உறும் என பயந்து மனம் எப்போ அடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிக்கல் வந்து தெளிவு வந்தால் தான் மனம் அடங்கும். அது வரைக்கும் அது மனம் விகாரம் தான். விகாரத்தில் அதை ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. அந்த நகரில் இருக்கிற தோட்டந்தோறும் போய் பிற இடத்தும் அலைந்து, இது எனக்கு எப்படி தெரியுமேடா, சென்னையில் படத்துக்காக இல்லை, காசியில் இருந்தப்போ அங்கே மின்சாரம் இருக்காது. பனாரஸில் காலையில் 8 மணிக்கெலாம் நிறுத்திடுவான். நல்ல வெயில், மழை நாளில் நல்ல புழுக்கம். இப்போ நீங்கள் காசியை பொறுத்த வரைக்கும் என்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா, நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவீங்களா, அது அங்கே பொய். எங்கள் காசி அது தமிழ்நாட்டு இந்த பழமொழி, தென்னிந்திய பழமொழி. அது வட இந்திய பழமொழி கிடையாது. ஏன்னா வட இந்தியாவில் நிழலில் இருந்தாலும் இது சூடாக இருக்கும், அனல் அடிச்சுட்டே இருக்கும்ல. இங்கே வந்து கடல் காற்று வர்றதுனால உங்களுக்கு நிழலுக்குள்ளே குளுமையை அனுபவிச்சிங்க. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆலமரத்தில் நின்னாலும் அனல் அடிக்கும். ஏன்னா அது எல்லாமே விரிவடைஞ்சிடும் காற்று. அனலில் காற்று விரிவடைஞ்சால் எந்த மரத்துக்கு நின்னாலும் அதே அனல் தான். நேராக வெயில் இருக்காது, ஆனால் அனல் வந்து குறையாது. அப்போ நிழலின் அருமைலாம் அங்கே தெரியாது. நிழலே இல்லையே, நிழலில் நின்னா கூட அது நிழல் அனுபவம் கிடையாது. அப்படி இருக்கும் பனாரஸ் எல்லாம். ஏன்னா அது வெயிலில் மூக்கை மூடிக்கிட்டு, அது காது மூடிக்கிட்டு, நாங்கள் குளிர்லேயும் மூக்கையும் காதையும் மூடிப்போம், வெயில்லையும் காதையும் மூக்கையும் மூடிப்போம். அப்படி தான் அங்கே வாழ்க்கை ஓடும். அப்படி இருக்கிறப்போ இந்த தெரியாது. அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சாரம் இருக்காது, பிரச்சனைகளே இருக்கும். என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, தெருவாக சுற்றினே இருப்பேன். எந்த மூலையில் காற்று வேகமாக வருதோ அந்த மூலையில் கொஞ்சம் நேரம் நிற்பேன். தெருவாக சுற்றிட்டு இருக்கோம். 5 கிலோமீட்டர் நான் ஒரே இடத்த 4-5 கிலோமீட்டர் ஆகிற மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். அப்போ அப்படிலாம் பெரும்பாலும் அதுதான் மனம் வந்து ஒரு என்ன எரிச்சல் ஆகிடுது அப்படின்னு சொன்னாக்கா, உடம்பை வந்து எப்படி ஓய வைக்கிறது அப்படின்னா கால் தான் உதவும். அது மனத்தை அடக்கிறதுக்கு கால் தான் வரும்.
வேறு எதுவும் உதவாது. அப்போதைக்கு அந்த ஓய வைக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனிதர்கள் தான் வேணும். அதுக்கப்புறம் நம்பிக்கை உள்ள மனிதர்கள், அதுக்கப்புறம் கொள்கை, இதெல்லாம் வேணும். இப்போ அடுத்த கட்டமாக என்ன, இதெல்லாம் இதோட அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு எங்கே வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறதே நினப்பில் தான் ஓடிட்டுருக்கு. நினப்பில் தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கைங்கிறது ஒரு நினப்பில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு எதுலேயும் பொதுவாக நம்மலாம் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு மனநிலையோடு இருக்கிறோம், நல்ல மனநிலையோடு இருக்கிறோன்னா காரணம் என்னன்னு கேட்டால், பழைய நல்லதை நினச்சின்னு ஓட்டுறோம். இப்போ இருக்கிற பிரச்சனை நம்மளை மோதாது. இப்போ இருக்கிற பிரச்சனை மோதிக்கிட்டு இருக்கோம். பழசு பெரும்பெருமை பேசி காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம். இதுதான் பெரும்பாலானவர்கள் அமைதி கொள்கிற மனநிலை. பெரும்பாலானவர்கள் இப்போ நாங்கள்லாம் கட்டுரை எழுதுனா பழைய காலத்தை பற்றி கேட்கணும். சினிமா இருக்குன்னா பழைய பார்த்தே இருப்போம். ஏன்னா புது படம் வந்து அவனை வந்து யாராவது அடிப்பாங்க, இல்லை வந்து அரசியல் பிரச்சனை வந்துடும், இல்லை ஜாதி பிரச்சனை வந்துடும். அப்போ எடு புராண படத்தை பாகுபலின்னு, அது எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிச்சிடலாம். அதில் என்ன கதை சொன்னாலும் நம்பிடுவான். ஏன்னா அவனுக்கு என்ன கற்பனையில் வந்து அவனையும் பாதிக்கக்கூடாது, எவனையும் பாதிக்கக்கூடாது. இந்த கதை ஓட்டுறவன் தான் பெரும்பாலான சொற்பொழிவாளரும். இதே மாதிரி அவன் அந்த அளவுக்கு இந்த வியாபாரம், வேதபுரத்தில் வியாபாரம் நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி பாரதியார் மெத்தடில் சொல்ல போனாக்கா அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு கருதுகோள் கடந்த கருத்தியல், இதுக்கு பேர் உண்மைக்கு புறம்பான அல்லது உண்மையை மறக்கடிக்கிற கற்பனைகள் இவங்கெல்லாம். இதுக்குள்ளே ஒரு உண்மையை சொல்கிறானுவா, அந்த உண்மையை வந்து சம்மந்தப்படாமல் இருந்தாக அது உங்களுக்கு எதுக்குமே உதவாது. இப்படி தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது பெரும்பாலான நல்லவங்களுக்கு. இப்போ அப்படிங்க அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாழ்க்கையை வந்து எது மூலமாக நாம் ஈடேற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் யாராவது முடிவு பண்ணிங்களா? அதுதான் நினைந்து வேறு ஒன்றும் இல்லை. நாம் பீடிகை போகிறதே அதுக்கு தான். இவ்வளோ நேரம் நம்ம பீடிகை போகிறது நினைந்துன்னு சொன்னதில் இன்னொரு உண்மை தெரியுது. அவர் வாழ்க்கையை நினச்சி பார்த்து சொல்லியிருக்கிறார். நான் இப்படிலாம் பண்ணது உனக்கு தெரியுமே, நான் இப்படிலாம். அவர் அந்த அனுபவம் வரும்போது சொல்ல முடியாது, சொல்லலை. அவர் சின்ன வயசில் நீ திற தூக்குற காலத்தில் எனக்கு மேல்வாக்கி காட்டாதே வெளியாக காட்டிய அனுபவமாக காட்டிய பொருள்லாம் பேசுகிறார். எங்கே தில்லையில் கூற தெரியாமல் உலகத்தை முழுக்கையும் எனக்கு சிதம்பரத்துலேயே காட்டினியே அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ அன்னைக்கு சொல்லலை, அதை அந்த குழந்தையா இருக்கும்போது பாடலை. அதுக்கப்புறம் அவர் அதெல்லாம் ரெக்கலெக்ஷன் ஆகுது எல்லாமே அவருக்கு. அப்படி தான் வந்து நான் பால் குடிக்கும்போது கூட பால் வந்து என் வாயில் ஒவ்வொருத்தோடு இருந்தது. தெரியுமா உனக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறார். இப்படிலாம் அவர் பேசுகிறார். அதுக்காகவே நிறைய பாட்டு இருக்குது வள்ளல் பெருமானுடைய பாடல்களில். நான் பிடிக்காமல் எவ்வளோ வேலை செஞ்சேன் அப்படின்றது அதில் இது ஒன்று நடந்தது. ஏன் இதை நான் சொல்லனா, அவர் வந்து இறைவனால் தில்லையில் வந்து வெளி அனுபவம் கிடைக்குது. அதுக்கப்புறம் கந்தக்கோட்டை தெய்வமணி மாலை பாடுறாரு, முருகனுடைய காட்சி கிடைக்குது, அம்பாள் சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் நடந்தோம். அவர் என்ன பண்ணல, ஒரு கண்ட்ரோல் பேனலுக்கு வரல. நம்ம கசுமாலம் பேனல் நமக்கு போய் இன்னும் அது வரல இது வரலன்னு பெனாட்டிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? நம்ம அவர் இவ்வளோ இதெல்லாம் கடந்து வந்து நிற்கிறாரு. கடவுளே அவருக்கு எல்லா வேலையும் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும், குமரகுருபுரர் வாழ்க்கையும் அப்படி தான். அவனை ஒன்றும் தெரியல அப்படின்னு முத்துமா மீனாட்சி அம்மா முத்து போட்டும் சொன்னாங்க சாமியாருங்க. அதுக்கு காரணம் வேற. இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கடவுள் காட்சி, அதுக்கப்புறம் பெரிய அனுபவத்தினுடைய ஒரு சாட்சி எல்லாம் கிடைக்கும். கிடைச்ச பிறகு என்ன ஆனார், உடனே அதுலேருந்து ஏன் ரேஸ் ஆகலை, அதுலேருந்தே ஏன் அவர் தொடங்கலை அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சா இதெல்லாம் வருது. நான் என்ன பண்ணேன், இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகம் நடக்கிறத பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கோபமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், சுற்றி கிடக்கிறேன் அப்படின்றார். சுற்றி கிடந்ததை பற்றி தான் அவர் சொல்கிறார். தோட்டத்தில் சுற்றினேன், எல்லா இடத்துக்கும் அலைஞ்சேன், பகலில் மட்டும் சுற்றலை, ராத்திரிலையும் சுற்றினேன் அப்படிங்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பரவாயில்ல, நீங்களும் நடக்க ஆரம்பிச்சு மயிலாப்பூருக்கு வந்துட்டு ஒரு ரவுண்டு போயிருங்க. இனிமேல் நான் கதவை திறந்து உங்களுக்கு டீ சாப்பிட்டு 4 மணிக்கு திருப்பி அனுப்புகிறேன். என்ன அதனால் நிற்க உட்காந்துன்னு தூங்க, நான் உட்காந்து நினச்சா அது வந்து உங்களை கொண்டுடும். நடந்துக்கினே அது வந்தீங்கன்னா அது உங்களை வாழ வச்சிடும். 2 வகையில், உடலுக்கு ஆரோக்கியமாகவும் வாக்கிங்காகவும் ஆகிடும், இன்னொரு பக்கம் அது மாற்றவும் செய்யும். புரியுது அவங்க. அதனால் இனிமேல் நடக்க ஆரம்பிச்சிருங்கன்னா அதனால் வந்து இனிமேல் குழம்பிட்டு கூடாது. ராத்திரியில் வீட்டில் உட்காந்துட்டு நேராக கிளம்பி நடந்தோமா, மயிலாப்பூர் வந்தோமா, 4 மணிக்கு ஒரு டீயை சாப்பிட்டோமா, 7 மணிக்கெலாம் அங்கே போயிடலாம். மறுபடியும் எனக்கு அண்ணா நகர் பஸ்ஸில் வந்துட போகிறீங்க. நான் சொல்லி நடந்து என்ன
அப்போ இது வள்ளலாருடைய ஒரு அணுகுமுறை. நீங்கள் சும்மா இல்லை, இதெல்லாம் வேகமாக நடப்பாங்க. இது வந்து சும்மா கிடையாது. அவர் பாரதியார் சொல்லுவார், ஒரு 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 பொண்ணை அவனை பார்த்துட்டாருன்னா புக்கு தான் கையில் இருக்கான், 1000 பக்கத்தை திருப்பி இருப்பான். அந்த 1000 பக்கமும் வேகமாக திரும்பி இருக்கான். புக்கில் அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. இந்த மாதிரி தான் சுற்றுவாங்க பிரச்சனை இருக்கிறவங்க. புரியுது? அவங்க வேகமாக கால் போய்கிட்டு இருக்கோம், எங்கே கிடக்குறேன்னு தெரியாது. ஆனால் மனநிலை ரீதியாக ஒரு ஓட்டம் இருக்கும், மிக வேகமான ஓட்டம். இந்த ஓட்டம் தான் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் உண்டு, உலகத்தை பார்க்குறவனுக்கும் உண்டு. உலகம் காரணமாக வந்த வள்ளல் பெருமானுக்கும் இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்தை பார்த்தா எனக்கு சஞ்சலம் வருது. அது 2 வகையாக பார்க்கணும். இப்போ இந்த சஞ்சலத்தை வந்து இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இதில் யாரும் நீங்கள் டைவெர்ட் ஆகக்கூடாதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஒஸ்தி, இது மட்டம்லாம் பேசக்கூடாது. இப்போ எதுக்கு கல்யாணம் ஆகணும்? அந்த குழந்தையாத்த ஒன்று வளர்க்கணும், அப்புறம் அவங்க சொந்தக்கார பார்க்கணும், அப்புறம் இதை வேற வச்சுன்னு அதை பண்ணணும், இதுதான் நம்மளுக்குன்னு அதை வேற வளர்க்கணும். இவ்வளோ அதுக்கு மேலே சஞ்சலம் அதில் வந்துடும். அதனால் அதை விட்டு வெளியே வரோம். சரி, அதை விட்டு வெளியே வந்துட்டு அவர் என்ன, அவன் பிரச்சனை அவனுக்கு சஞ்சலம் ஆகிடும். இப்போ சஞ்சலன்றது எதில் பிரித்து காட்டுறது? அதனால தான் முதல்ல வந்து சாமியாராக போகிறவன் வாழ்க்கைக்கு பயந்தவன் தான் பாதி பேர் போவான். இல்லைன்னா வாழ்க்கையை கள்ளத்தனமாக நடத்துகிறவன் சாமியாராக போவான். பெரும்பாலான சாமியார்கள் வாழ்க்கையை கள்ளத்தனமாக நடத்துகிறவன் தான் தமிழ்நாட்டு சாமியார். இன்னும் அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு சாமியாரை பொறுத்த வரைக்கும் 99% கள்ளத்தனமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவரை போலவே அவங்களுக்கு புள்ள வராது. கல்யாணம் ஆகாத சாமியாருக்கு அவர் மாதிரியே ஒரு புள்ள எப்படி வரும்? நான் ஒன்றா ஜீன் டெஸ்ட்டுக்கு தயாரானு கேட்பேன். சாமியாருக்கு என் மேலே என்ன கேஸ் போட்டான்னா வாங்கி ஜீன் டெஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லோரும் போட்டுக்குவாங்க. அது நமக்கு தயாராக இருக்கிறோம் நாம் அதில். ஏன்னா இப்போ அறிவியல்லாம் வளர்ந்துச்சு, நம்மளை வந்து ஒன்றும் கேட்க முடியாது. ஏன்னா எவனும் யோகியம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு இதை செலிவரணும்? ஒரு சாமியாருக்கு சமீபத்தில் கேள்விப்பட்டேன், தர்மபுரியில் குழந்தை தான் மலேசியாவில் சிலை கடத்தி போய் புதைக்கிறதுக்கெலாம் இடம் வச்சுருக்கானா. அந்த சாமியார் யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச சாமியார் தான், நம்ம ரொம்ப நெருக்கமான சாமியார் அது. வந்து இந்த மாதிரிலாம் நம்ம செய்தி வந்து சேர்க்குறோம். அதனால தான் ஏன் இவங்க போகிறாங்க மறுபடியும் வேறு மாதிரி மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நமக்கு கமிட்மெண்ட் எது, நம்ம மனம் தெளிவடைகிறதுக்கு நமக்கு எது இயற்கையினுடைய திட்டத்தில் அல்லது கடவுள் எந்த திட்டத்தில் பெருவாரியாக அல்லது பொதுவாக பயிற்சி அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்றது தான் பெரிய விஷயம். இப்போ இவங்க வர்றாங்கன்னா அப்படி இல்லை. இவங்களுக்கு வந்து இல்லற நாட்டம் சென்ற பிறப்போட முடிஞ்சிடும். அதில் விட்ட போகிற தொட்டக்காரம் இருந்தால் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், அதோட சரி. அது வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை. அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் ஒரு அந்த வாழ்க்கையை வந்து அந்த இடத்துக்கு போகிற சமயத்தில் அதுக்கு அல்லது அதனுடைய பேதம் இல்லாத சமயத்தில் தான் அதை பற்றி விசாரணை பண்ணணும். மற்றவங்களுக்கு அந்த விசாரணைக்கு தகுதி கிடையாது. ஒரு மகானுடைய வாழ்க்கையை பேசுகிறதுக்கு தப்புன்னு சொல்ல வரக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களை தகுதியுடையவர் ஆக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி பேசும்போது அதில் வந்து நெளிவு சுழிவு தெரியும். அப்படி இல்லைன்னா நெளிவு சுழிவு தெரியாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாழ்க்கையை பொதுவாக நாம் எல்லாரும் நினைத்து பார்த்ததில் தான், நம்ம பிறப்பை நினைத்து பார்த்ததில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம அறிவு விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக அறிவு நமக்கு கிடையாது. நான் சொல்கிறது கொஞ்சம் தத்துவத்தில் படிக்கிறது வந்து கொஞ்சம் நுட்பமாக கிறிஸ்டல் கிளியராக யோசனை பண்ணால், கிறிஸ்டல் கிளியர்னா நான் ரொம்ப தெளிவாக யோசனை பண்ணால் நீங்கள் வந்து நினச்சி தான் வாழறீங்க. யாரும் வந்து ஆமாம் உணர்ந்து வாழலை, நேரடியாக உணர்ந்து வாழலை. ஏன்னா நம்ம கருவியோட வேல்யூவே அவ்வளோதான், நம்ம கருவியோட தகுதியே அவ்வளோதான். அதை எடுத்து அந்த புத்தி, அதனால தான் புத்தி ஒன்று நமக்கு, புத்தி சித்தம் அப்படின்னு 2 இருக்குது. மனம் மட்டுமே நமக்கு இல்லை. அந்த புத்தி சித்தம் தான் போட்டு நினைக்கிறது, எதுவாக இருந்தாலும் போட்டு வாங்கிறது. அப்படி தான் நம்ம வாழ்க்கை. அது நினைத்தல் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையினுடைய ப்ரீ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் அதான். நம்மளோட வாழ்க்கை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அல்லது செட்டிங்ஸே அதான். நமக்கு அந்த திட்டமே அப்படி தான் இருக்குது. இப்போ நினைக்கிறது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டு போனீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை பழசை நினைக்கிறது ஒன்று, எதிர்காலத்துக்கு நினைக்கிறது ஒன்று. இந்த மாதிரி யாராவது வெற்றி எடுக்கிறீங்களா வாழ்க்கையில்? ரெண்டுமே என்னன்னு தெரியலையா? பழசை நினைக்கிறதே கிடையாது.
எதிர்காலத்தை என்ன நினைக்கிறீங்க? பழசை நினைக்காம எதிர்காலத்தை பற்றி நினைக்கவே முடியாது. பழசை நினைக்காம அதெல்லாம் படிச்சது கேட்டதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எது அனுபவத்தில் நீங்கள்லாம் வசனமிக ஏற்றுறீங்க, அவ்வளோதான். புலம்புறீங்க, அவ்வளோதான். புலம்புறது வேறு, நினச்சி பார்க்கறது வேறு. புலம்புறது வந்து உங்களை அது வெற்றி கொள்ளும். நீங்கள் வெற்றி கொண்டாதான் நினைத்தல். உங்களை புலம்ப வைக்கிறது அதுதானே உங்களை புலம்ப வைக்கிறது. நீங்களாம் புலம்புறீங்க, எப்போ எடுத்தாலும் அதே பேசி முடிஞ்சிருக்கீங்க. அதுவும் இந்த என்னது நாடகம் மாதிரியே பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம டாக்டர் இருக்காரு, அவன் ஏன் திட்டத்துக்கு போனால் முடியாது, அவரால் அங்கே கம்முன்னு வந்துடுவார். நம்மகிட்ட ஒரு ட்ராமாவே நடத்திட்டு போவார். ஆனால் இவர் போன பிறப்பில் நல்ல கூத்தாடியாக இருந்திருப்பார் போல. நிகழ்த்தி காட்டுறது அப்படின்னு சில பேருக்கு வரும். அதுதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே உறவு நெருக்கமாக வைக்கும். வேற எங்கேயும் உதவாது. அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே உறவு நெருக்கமாக இருக்கணும்னா நீங்கள் நிகழ்த்தி காட்டினா டான்ஸ் ஆடக்கூடாது. மொத்தமும் அப்படியே நிகழ்ச்சிக்கு கொண்டு வரணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போ வந்து பரவாயில்ல, இப்போ வந்து 3G 4G போட்டு பேசினே இருந்தீங்கனாலும் அது கொண்டு வந்துடும். அது வேறு விஷயம்னா அதுதான் அந்த காலத்தில் மூத்த அந்த காலத்து தம்பதிகள், மூத்தவர் இல்லை, அந்த காலத்து கணவன் மனைவி உட்கார வச்சு அவங்க போயிட்டு வந்த கதை மொத்தத்தையும் பேசுவாங்க. அவங்க தான் அச்சு பிடிச்சிங்கன்னா கூட வெளியே போக மாட்டாங்க. மற்றதெல்லாம் டைவர்ஸ் நோட்டீஸ் உடனே 2ஆம் நாள் வீட்டுக்கு வந்து கதவுல ஓட்டிட்டு போயிடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? ஆமாம், இப்போ இருக்கிறதுலாம் வந்து வயசு முத்தி போய் தானே கல்யாணம் பண்ணது. அப்புறம் அதுக்கு ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்துலேருந்து திரும்பி வரவே வராது. முத்தி போனாக்கா என்ன ஆகும்? முத்தி போனால் என்ன ஆகும்? நார் தான் வரும். அதை சுவைக்கலாம் முடியாது, அது துப்ப வேண்டியது தான். அப்போ அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ நம்ம வந்து உலக வாழ்க்கையை பார்க்குறோம். அப்போ அதுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் அது தாண்டி உங்களுக்கு ரேராக சில பேருக்கு எண்ணம் முதிர்ச்சினா இருக்கும், அது வேற. நான் சொல்ல வர்றது பொதுவில் தான் எல்லாத்தையும் பேசுகிறேன். பொதுவாக எல்லா காமனாக எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதில் வந்து இந்த நினைத்தல் அப்படிங்கிறது உறவை பலப்படுத்துது. முதல் விஷயம் அது. அடுத்தவங்களை நினைக்க வைக்கும்போது என் உடம்பும் என் வாழ்க்கையும் பலப்படணும்னா நான் என் வாழ்க்கையை நினைக்கணும். நான் எப்படி பேசினேன், எப்படி நடந்தேன், நான் நடந்ததெல்லாம் சரிதானா அப்படி நீங்கள் நினச்சாதான் உங்களை பற்றி நீங்கள் ஒரு நீதி அல்லது ஒரு இடம் போட்டு உங்களுக்கு ஒரு தீர்ப்பு நீங்கள் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மா ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பொருள். வாழ்ந்துட்டு இருக்கிறது யார் தான் வாழல. கடவுள் வந்து ஒரு பிறப்பு திட்டத்தை ஒன்று உங்கள் வினைப்படி கொடுத்துருக்காரு, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிறப்பு திட்டத்தில் உங்களுக்கு எண்ணம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாரு கடவுள். வந்து நீங்கள் வாழற முறையில் உங்கள் எண்ணம் எப்படி வேலை செய்யுங்கிறத பார்த்துக்கிட்டே உங்கள் பிறப்பை வந்து எப்படி முடிவு கொண்டு வர்றதுன்னு கணக்கு போட்டுட்ருக்காரு. இதுதான் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசன். உங்கள் கணக்கு அது பண்ணணும். அதனால் நீங்கள் டியூன் ஆனீங்களா இல்லையான்னு அதுக்காகலாம் கவலை கிடையாது. நீங்கள் இருக்குதுன்னா இல்லைன்னா இப்போ உலகத்தில் எது இருந்தால் அவருக்கு நான் இருக்குது. கடவுள் ஏன் அதெல்லாம் மாற்றணும்? உன் பொறுப்பில் தான் எல்லாத்தையும் வச்சுருக்காரு. உன் பொறுப்பு உனக்கு விஷயம் வந்தால் அவர் அந்த வேலையை செய்யறதுக்கு தயார். மற்றபடி உன்னை தாண்டி அவருக்கு பொறுப்பு கிடையாது. பொறுப்பில் உங்களுக்கு தான். இதுதான் வந்து சித்தாந்தம். இதில் கடவுள் மேலே குறை சொல்கிறதுக்கோ கடவுளை உட்காந்து தெருவில் நிறுத்துறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது. நீங்கள் சித்தாந்தத்தை அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். இல்லைன்னா பொருத்தம் வராது. எவ்வளோ சித்தாந்தம் இருக்குது உலகத்தில். வாழ்க்கை பொருத்தப்பட வேண்டும். பொருத்தப்படும் போது அந்த சித்தாந்தம் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவ்வளோதான் விஷயம். இல்லை அப்படி தான் நம்ம சைவ சித்தாந்தத்தை பார்க்குறோம். அதெல்லாம் உலக தமிழ் நிறுவனத்தில் இங்கே கிடையாது. என்ன அங்கே ஏதாவது ஒன்றும் தெரியாது உலகம் கிடக்கும். அதெல்லாம் போய் கேட்டுன்னு வாங்க, நான் என்ன பண்ணி தொலைக்கிறது என் தலையில் எடுத்து அதையும் நான் இங்கே கேட்க வேண்டியதாகுது. உங்களுக்கு வாசனை அதில் வேலை செய்யும். எல்லோரும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க இருக்கிறாங்க, அவங்க அப்பா இப்போ நான் பேசுகிறது எல்லாருக்கும். இப்போ உங்களுக்கு துறை கிடையாது. இப்போ இருக்கிறார் புதுவாக இருக்கார், அவர் பல்துறை வித்தகிறார். அவர் எந்த துறையில் கவனத்தை கேட்பார்னு தெரியாது. அந்தந்த துறையில் அந்தந்த கவனத்தை வச்சுப்பார். இப்போ ஒருத்தவங்க ஒரு துறையில் இருப்பாங்க. அவங்க பாணியில் தான் நம்ம சொல்கிறதையே அவங்க இன்டேக் பண்ணுவாங்க. எதுவுமே நினைச்சு பார்க்கணும். இப்போ நான் மேனேஜ்மெண்ட் ஒரு பேனா இருக்குது, இந்த கரெக்டாக ரெண்டாக கட் பண்ணுங்கன்னு சொன்னால் முதல்ல என் மைண்டில் எங்கே கட் பண்ணால் கரெக்டாக வரணும்னு ஒரு தடவை நான் நினச்சி பார்த்தா கட் பண்ண முடியும். அப்போ வாழ்க்கைங்கிறது நினைக்கிறது தவிர்த்து ஒன்றும் கிடையாது. அதுதான் அவர் முதல்ல தொடங்குறார். அந்த நினைக்கிறது ஃபஸ்ட் ஹாஃப் எது அப்படிங்கிறது நீங்கள் முடிவு கொண்டு வந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபுக்கு போகணும். அதான் நினைந்து ஃபஸ்ட் ஹாஃப் என்ன அப்படின்னா
இருக்கிற எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் பண்ண தப்பு, பண்ண சரி, அப்புறம் எந்த தெளிவு, இது உள்ள ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்குதா நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கணும். முடிஞ்சிச்சா? ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையை வெற்றி கொள்றதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இயற்கையாக எந்த ஒன்றும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி அடைய வைக்காது. இயற்கையான எந்த நினைவுகளும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி அடைய வைக்காது. எது வெற்றி அடைய வைக்கும்? உங்களை நீங்கள் ஒரு கட்டாயமான நினைவுகளை உண்டாக்கி கொள்ளாத வரையில் நீங்கள் எதையும் வெற்றி அடைய முடியாது. கட்டாய நினைவுன்னு பேர் அது. சொல்லிக்கிறேன், போகிற போக்கில் நடக்குது அப்படிங்கிறது வினை. ஆனால் இதை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு படிப்பு படித்தாச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ எப்படி ஒழிக்கிறதுன்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்போம். ஆனால் அதை ஒழிக்கிறதுக்கு எதுக்காவது நம்ம கமிட்மெண்ட் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கமிட்மெண்ட் ஆக மாட்டோம். அந்த கமிட்மெண்ட் ஆகிறது தான் நான் கட்டாய நினைவினுடைய வேலை அப்படிங்கிறேன். அது இன்னும் வெளிப்படையாக சொன்னால் எனக்கு அசிங்கமாக இருக்கும். என்ன ஏன் நான் எனக்கு இருக்கிற உதாரணத்தானே சொல்லணும், அப்புறம் உங்களை யாரையும் போகிற சொல்கிற மாதிரி ஆகிடும்ல, அதனால எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், அது சொல்லக்கூடாது. அது வந்து நாகரிகம்லாம் கிடையாது. அவரு எனக்கு என்ன ஆகிடுன்னு கேட்டால் என் பிறப்பு டிஃபெக்ட் ஆகிடும். என் பிறப்பு எப்படி டிஃபெக்ட் ஆகிடும் கேட்டால் புரிய தான் வைக்கணும். சொல்லி வச்சிங்கன்னா அது டூப்ளிகேஷனாக மாறிடும். அது கொஞ்சத்தில் அது எராடிகேஷனுக்குள்ளே போயிடுது. அந்த எராடிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா தூய்மையை, தெளிவான தூய்மையை தராது. அந்த கோளாறு தான் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. அதாவது வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. ஆமாம், கோளாறு. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது வாழ்க்கையை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த தடை இல்லாமல் ஒரு விஷயம் விளங்கிட்டே போகணும். அப்படி விளங்கிட்டு போகிறதுல தான் இவ்வளவையும் நாம் பேசுகிறோம். நேற்று நாங்கள் அந்த அருள்ஜோதி அண்ணா ஆலயத்தில் அந்த ஒரு 2 மணி நேரம் விரிவாக இந்த விஷயத்தை தான் பேசினேன். இந்த இது சம்மந்தமாக தான் பேசினேன். அப்போ நினைந்து அது வரும், அவங்க தருவாங்க, அப்புறம் போட சொல்கிறேன் யூடியூப்பில். ஆனால் இதில் என்ன சாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் அதை சுருக்கி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதை சொன்னதே சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இப்போ நீங்கள் நம்ம பிறப்புக்கான மோதல்களை உங்கள் வாழ்க்கையில் உங்களை வச்சே நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் வந்துருக்குதா? இதுதான் அடுத்த கட்டம். வராது. அப்போ தான் வினை கொள்கை தெரிஞ்சிருக்கணும். நான் போன பிறப்புல என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வெறுமனே சொல்கிறதா இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு அடையாளத்தை வைக்கணும். என்ன அடையாளத்தை வைக்கணும்னா, இந்த பிறப்பில் எதன் காரணமாக உங்களுக்கு மோதலும் படிப்பினையும் வருதோ அதன் காரணமான ஒரு தன்மையோடு கூட நீங்கள் என்னவாயிருப்பீங்க, பிழை செஞ்சிருப்பீங்க. அதுதான் வள்ளலாரும் பாம்பனாரும் என்ன பிழை செய்தேனோ தோஷி, அதுதான் அந்த அதை பயன்படுத்துறதா நினைப்பு. இப்போ இந்த கஷ்டம் வரும்போது என்ன பாவம் பண்ண நினைக்கிறீங்கல்ல, இதே கஷ்டத்தை என்ன புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் வழி இருக்கு. ஏன்னா நினைப்பு வந்தாதான் உலகமே திருந்திடும். நினைப்பு வந்ததும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருமே. அதுதான் நமக்கு அந்த வாய்ப்பே கடவுள் கொடுக்க மாட்டார். இப்போ எனக்கே சொற்பொழிவில் சில சொன்னோம் நினைப்போம், அது சொல்ல மாட்டோம், சொல்ல தெரியாது, சொல்ல வராது, அப்படி கூட ஆகிடும். அதுக்கு காரணம் நானும் இருக்கலாம், நீங்களும் இருக்கலாம், அது தெரியாது நமக்கு. ஆனால் இப்போ சொன்ன பாருங்க, இந்த பாம்பனார் தோஷின்னு ஒரு எழுதியிருப்பார். வள்ளலார் என்ன பாவம் செய்தேனோ நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. அதே முதல்ல சொன்னதான் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நல்லவன் நடுக்குமே அடையக்கூடாது. அது மொத்த புண்ணியத்தையும் சரன்னு கீழே இருக்கும்.
நல்லோர் மனதை நல்லூர் சரவண மனதை நடுங்க செய்யறவங்கலாம் அப்படித்தான். நல்லோர் மனதை நடுங்க செய்யும். அது இருக்கிறதுலே டாப் தான். மற்றதெல்லாம் கூலி கொடுக்காம வேலை பெற்றேனும் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்மால் இது மேற்கோள்கள் தான், சின்ன சின்ன மேற்கோள்கள் தான். இந்த மேற்கோள்களுடைய கவனம் எப்போ வருது அப்படின்னா பிரச்சனையை சொல்யூஷனுக்கு கொண்டு வரும்போது தான் வரும். பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிறது வேற. பிரச்சனையே நான் என்னுடைய தெளிவுக்கான விஷயமா பார்க்கறது தான் அதனுடைய செயல். அப்பதான் உங்களுக்குள்ள இயல்பாவே எல்லா விஷயமும் மாறும். பெரும்பாலும் இயல்பா எல்லா விஷயமும் மாறுறதுக்கு வாய்ப்பு 99% கிடையாது. அதுதான் அதுக்கு எதிரானது நினைத்தல். ஆனா நினைத்தல் வந்தாதான் இயல்பா மாறுறதுக்கான ஒரு வழியே கிடைக்கும். அப்படிதான் அந்த ட்ரையாங்கிள் போகுது. இன்னும் அதில் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போன பிறப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய கம்யூனிஸ்ட்டுங்க கடவுளை ஒத்துக்கினா கூட இந்த ஜாதகத்தை ஒத்துக்கின கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஜோதிடத்தை ஒத்துக்கினவரில் ராகுல் சாங்கித்யா ஒருத்தர், ஜெயபிரசாத் சத்ரபதி, இந்த மாதிரி கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டுங்களாம் ஜாதகத்தை ஒத்துக்கினாங்க, இன்க்ளூடிங் பத்மாவதி மேடம். அதாவது எப்படின்னா, அவங்க ஜாதகத்தை நேராக ஒத்துக்கல. கோள்கள் உண்மைதான், அது எவ்வளோ பெரிய தேதி, அது கடவுள் கிடையாது, இருக்கிறது சொல்கிறது தானே அப்படிம்பாங்க. நான் ஒரு அதை ஒரு காரில் போகும்போது அவங்களோட பேசியிருக்கிறேன். அவங்க ஜெர்மன் இந்த அம்மா 2 பேரும் வந்தப்போ அந்த விவாதத்தில் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தோம்னு கேட்டிங்கன்னா, கோள்கள் இயக்கத்தை வச்சு உங்களுடைய இயக்கத்தை சொல்கிறது ஒரு கணக்கு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது எதை ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறப்பு ஏற்றுக்குது. ஜோதிடம் சொன்னாலே உங்களுக்கு பிறப்பு வந்துடும். புத்தர் வரைக்கும் அதை ஏற்றுக்கிறார். கிறிஸ்டினுங்களுக்கு அது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு கிறிஸ்டினுங்க நைஸாக ஜாதகத்தை பார்த்துருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி தெரியக்கூடாதுன்னு கொண்டாந்து ஜாதகத்தை பொண்ணு ஜாதகத்தை கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க, என் வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்களும் அதே ஜாதகத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்க பசங்களை நல்லா வச்சுக்கணும். நாத்திகம் நிறைய பேர் பேசுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க நாத்திகத்தில், கடவுள் மறுப்பு கொள்கையில். ஆனால் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ பிரச்சனை வந்துட்டு போகுது, கொஞ்சம் நம்ம வீட்டிலையாவது யாரையாவது ஒரு நல்லவங்களை கூப்பிட்டு, நல்ல வேலை அங்கே ஐயரை வச்சு தான் பார்க்கணும் சில முட்டால் நினைப்பான். அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறோம். இல்லை யாராவது நல்லவனை வச்சு நம்ம யாருக்கும் தெரியாது, நான் காலையில் அதிகாலையில் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் போய் கலைஞர் கையால் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கருணாநிதி வயசு தயாளி கருணாநிதி ராயப்பேட்டையில் கிருஷ்ணன் கோயில் இருக்கு, அவங்க டெய்லி அந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. அவங்க எல்லாரும் தான் வராங்க. அது இல்லை நான் சொல்ல வந்து அவங்க நான் தலைவரே பேசலை. நாத்திகத்தை பின்பற்றுறது தீவிரவாதிகள் சொல்லணும். நான் தீவிரமாக பின்பற்றுறவங்கள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு வரும்போது இப்போ நம்ம கூட நமக்கு வரும்போது எல்லா சேலஞ்சையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் நாம் யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்கள பற்றி நினைக்கும் போது நாம் உலகத்தில் சொல்லப்பட்ட நம்பிக்கைகளுக்குள்ளே வந்துடுவோம். இதுதான் மோதல். புரியுதா உங்களுக்கு? அங்கே உங்களுக்கு திடம் தர்றது யார்? அங்கே யார் திடம் தருவா? நாம் என்னதான் பண்ணாலும் அதன் தலையத்தில் அது எப்படி ஆகும் தெரியாதுன்னு யாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்காக நீங்கள் விலகவும் கூடாது, அதுலேருந்து நீங்கள் விலகவும் கூடாது. ஆனால் உங்களை அதுதான் ஃபீலிங். இந்த அதாவது ஃபீல்னா என்ன, வருத்தப்படுறது. இந்த வருத்தப்படுறதே உங்களுக்கு எங்கே தொடங்குது? எல்லாருக்கும் உங்கள் மேட்டராக வருத்தம் வருதுன்னா அது ஒரு வகை. நீங்கள் எது உங்களுடைய மேலாண்மையில் பாதுகாப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு வருத்தம் அதிகமாக வரும். வேற எங்கே வரும்? அப்படிலாம் யாரும் வாழலையா? அதுதானே வாழ்க்கை. அப்போ நம்மளுடைய ஆதரவு நாம் என்ன பண்ணுவோம், நம்ம விஷயத்தை இப்போ நிறைய பேர் அப்படிதான். அவங்களுக்கு பெரும்பாலான இல்லறங்களுடைய மிக முக்கியமான செயல்லே என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டில் கை வைக்கும் போதே
நல்லதை எடுத்து சாப்பிட்றவங்க கொஞ்சம் பேர் தான், நல்லது அவங்களுக்கு போட்டோம்னு நினைக்கிறவங்க தான் 75% பேர், பொண்டாட்டிக்கோ இல்லை பிள்ளைக்கோ. நீங்கள் பொண்டாட்டிக்கு நினைக்க மாட்டீங்க, அது தெரியும் எனக்கு. வந்து என்ன சொல்கிறேன் புரியலையா? சாப்பாட்டில் ஒரு நல்ல நல்ல பொருட்கள் வைக்கிறாங்க. இப்போ அது மனைவி இருக்குதோ இல்லையோ வந்து அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிற புதுசும் கொஞ்சம் பேர் தான் இருப்பான்றேன். அப்படிப்பட்ட மனைவி கட்சா தானே நினைக்க முடியும். நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியுது எனக்கு. அது முதல்ல நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்ம வந்து செயல்பாட்டுக்குள்ளே அதை ட்ரையலுக்குள்ளே தான் வரும். எல்லாமே ட்ரையல் வெர்ஷன் தான். இப்போ நமக்கு எதுவுமே நமக்கு வந்து இப்போ காசு கொடுத்து வாங்க முடியல, எல்லாம் ட்ரையல் வெர்ஷன்லேயே ஓட்டிடுறேன். இப்போ கம்ப்யூட்டர் அப்படி தானே இருக்குது, ட்ரையல் வெர்ஷனில் தான் எல்லா ஆப்பையும் எல்லா சாஃப்ட்வேரையும் ஏற்றிக்கிறோம். நம்ம ஒரிஜினலாக வாங்குறதுக்கு காசு கொடுத்தா அந்த மாதிரி ஒரிஜினலாக வாங்குறதுக்கு இப்போ சூழல் இல்லை. இந்த ட்ரையல் வெர்ஷன்லேயே நம்ம நினைத்தல டூப்ளிகேஷன் நினைக்கிறோம். புரியுதா? இப்போ நினைக்கிறதையே போலியாக நினைக்கிறோம். நினைக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு குணங்களாக தெரியும், பண்புகளாக தெரியும். இந்த பண்பு உங்களுக்கு கை வந்தால் தான் இதில் ஒரு நான் இப்படிலாம் பண்ணனே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் வரும். அப்போது இந்த யாரெல்லாம் வருத்தப்படுறானோ அவனெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு வகையில் அவனுடைய வாழ்க்கையை இத்தனை செயல்களையும் எப்படி வச்சுருப்பான். ஏதாவது ஒரு வகைன்னு சொல்கிறேன்ல, அது எப்படிப்பட்ட வகையாக இருக்கும்? அதான் நம்பிக்கை. நம்பி பண்ணுறது தான். அப்படி தான் வாழ்க்கையை வாழும். அப்போ நம்ம கையில் நாம் நம்பிக்கை நமக்கு வச்சுக்கல. நம்பிக்கை என்னால் என்னத்துக்கு கொண்டு போகிறோம்? மற்றது மேலே தான் நம்ம கொண்டு போகிறோம். அப்போ இங்கே தான் உங்களுக்கு நினப்பு அதிகமாக வேலை செய்யும். சரிதானே? இதுதான் வசனம் மிக ஏற்றி மறவாதே, மனது துயரத்தில் உழலாதேன்னு அருள்கிரிநாதர் அதை 2 அடியில் போட்டு அடித்தார். அது இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே ரெப்படேஷன் ஆகிட்டு இருந்தால் அது துயரமாக மாறும். அதாவது வசனம் மிக ஏற்றி மறவாதேன்னு என்ன ஆகுதுன்னா, இப்போ யாராவது துன்பப்படுறோன்னு வச்சுங்களேன், ஒன்று இது என்ன இருக்குமோன்னு இவனாக ஒரு துன்பத்துக்குள்ளே போயிடுவான். ஐயோ அங்கே போனாங்களே, இறங்கினாங்களா, அங்கே வயலில் வந்தாங்களா, அது வேணாம், அது ஒரு வகை. இன்னொரு வகை நடந்ததை திருப்பி அதுவே கீரல் விழுந்த டேப்ரிக்கார் மாதிரி எதிரொலிக்கும். இந்த கீரல் விழுந்த டேப்ரிக்கார் மாதிரி எதிரொலிக்கு பாருங்க, இதுதான் மோசமானது. இதிலிருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வாய்க்காது. இங்கே மட்டும்தான் நமக்கு அருள் நெறி வேலை செய்யுது. அப்படி தான் நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து நாத்திகர்களாக இருந்தவர்கள் வந்து அந்த அந்த வினையில் இந்த மாதிரி ஒரு மோதல் வரும்போது ஒன்று மென்டல் ஆகிடுவாங்க, இல்லை செத்து போயிடுவாங்க. ஆனால் இந்த அருள் அல்லது கடவுள் தன்மையோட கொஞ்சம் வாழ்க்கையை உண்மையாக வச்சுக்கிறான் பாருங்க, அவனுக்கு வந்து இது என்ன ஆகும்னா மாற்றுறதுக்கு இன்னொரு கருவி கிடைக்கும். அந்த கருவி எது அப்படின்னு கேட்குறப்ப தான் ஒன்று உங்களுக்கு பிரச்சனை பண்ணவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் இழப்புக்கு ஆளாகும். அப்போ உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். பெரும்பாலும் அப்படி தான். அதுதானே சும்மா சினிமாவில் மட்டும் காட்டுவான். அது நான் இருந்தோ வாழ்க்கை அப்படி அதெல்லாம் சும்மா, அது யாரும் சொல்ல மாட்டான். இந்த ஜாதகம் சும்மா சொல்லுவான். அப்படி இருந்தால் நிம்மதியெலாம் வராது. ஆமாம், என்ன பண்ண உங்களை ஏமாற்றி போனாங்க, அவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பேன். நீங்கள் சும்மா கதைலாம் அது பேச்சுக்கு அது மாதிரி நடக்கணும்னு பேசுறதே தவிர அது நடக்காது. எங்கே இருந்தாலும் அது படத்தில் காட்டுவான், எல்லாத்துலேயும் காட்டுவான். அதான் இப்போ முந்தா நாள் கொலை பண்ணாங்களே, இப்போ வந்து படிக்குது காலேஜில். சரி, சின்ன வயசில் சொந்தக்கார பொண்ணு ஏதோ பழகினாங்க, முடிஞ்சிச்சு. வீட்டில் தரமாட்டேன்னாங்க. அவனுக்கு வேறு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு அவன் அதுலேருந்து வெளியே வரல, அது கூடயே பழகிறான். அப்போ அதுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறத சொல்லுது. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பழகிக்கலான்னு சொல்லுது. ஆனாலும் கல்யாணம் ஆகிறது அவனுக்கு பிடிக்கல, கொண்டு புதரில் போட்டு போயிட்டான். 2 நாள் நடந்தா சொல்ல. இது அவன் கொன்னதும் சரி, அவன் ஜெயிலுக்கு போகிறதும் சரி. ரைட்டா இல்லையா? அதில் இறக்கப்படுறது ஒன்றுமே கிடையாது. 2 பேருக்குமே. ஆமாம், புரியுதா? ஆனால் இதை நான் இந்த நடைமுறையை ஏற்றுக்க மாட்டேன். இந்த நடைமுறையை சமுதாயத்தில் ஏற்றக்கூடாது. இப்படி ஒரு 3வது கட்டம். இதுதான் கிரிட்டிக்கலாக போகிற சமூகம் குழப்பத்தில் போகுதுன்றானே தான். அது சமூகத்தில் நல்லது பற்றி பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் கெட்டதே நல்லதாக மாறுது. இந்த சமூகம் தான் ரொம்ப மோசமான சமூகம். இதுதான் நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல தான் பண்புகளை பற்றி மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணுறோம்.
அப்போ தான் நீங்கள் நினச்சி பாருங்கள். இது வந்து உதாரணமாக பார்க்கலாம். மற்றவனுங்க பண்ணது வேற, இது வேற. அப்போது நம்ம வாழ்க்கையை எதுவாக மாற்றிருக்கிறோம் அப்படின்னா எந்த ஒன்றுமே உண்மையில் சொல்ல வரோம். அதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி. எந்த வகை எல்லாத்தையும் நாங்கள் கோபமே உங்களுக்கு வருத்தமே எப்போனா நீங்கள் உண்மையாக வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு வருத்தம். அதுதான் அந்த பற்றுன்னாங்க. அப்போ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த வகையிலையும் வருத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதுதானே? அப்போ வாழ்க்கையை மேலோட்டமாக மாற்றுற இந்த கலையை தான் நம்ம சித்தாந்தத்துக்குள்ளே கரெக்டாக வலியுறுத்துறோம். இதுதான் சங்கரர் உடைச்சது. சங்கரர் உடைச்சதே இதுதான். உனக்கு உண்மையே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவருடைய மிகப்பெரிய பிம்பமே அதான். அதுதான் எனக்கு நான் அந்த பொறுப்பில் இருந்திருப்பேன் போல மாட்டினா அந்தால ஏதோ பெரிய சிக்கலில் மாட்டினேன். அதனால் அவரை பற்றி நல்லா புரியுது எனக்கு. அவர் எவ்வளோ மோசடியாக இந்த சமூகத்தை அந்த சீரழிச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு புரியுது. அதுதான் தொடர்ந்து சிந்திச்சுட்டு இருக்கேன் அதை பற்றி இப்போது. அதனால தான் இப்போ இவங்கெல்லாம் பேசும்போது அதாவது நான் உறவு அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். உறவுனா நம்ம உண்மையாக தானே பழகிறோம் அப்படின்னு அது பேசுகிறாங்க. நான் உறவலனோ பொய் சொல்கிறேன்னா சத்தியம் சொல்கின்றேன் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன வருது? உண்மைத்தன்மை இருக்குது. நான் போலித்தன்மையை அதுக்குள்ளே காட்டவே இல்லை. அப்போ ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இதை நம்ம முன்வைக்கிறோம். அப்போ நினைத்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது நிகழ்ந்திருக்கிறது, இதற்கான உண்மை எது அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறப்ப இதில் நான் இதை பண்ணியிருப்பேனா அப்படின்னு நினைக்கிற மாதிரி வந்துட்டாலே உங்களுக்கு சித்தாந்தம் கை வருது. சித்தாந்தம் கை வருதுன்னா வாழ்க்கையோட தெளிவு வருது. ஒரு அந்த சித்தாந்தம்னா அதுக்கான முடிவு சரிதானே? அந்த முடிவு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வருத்தத்தை கொடுக்காது. அதான் மனது துயராற்றில் உழலாதே. அது இந்த பின்னாடி போட்டு வச்சுக்கிறேம்மா. வசனமிக ஏற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உழலாது. அதுக்கப்புறம் அது சமயம், இசைப்பயில் செவ்வாய்ச்சனம் அதெல்லாம் சமயம். நமக்கு இது ரெண்டு தான் உங்களுக்கான எவிடன்ஸ். இப்போ மனது துயர் ஆற்றுக்குள்ளே போகுது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியாது. அப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு அல்லது இந்த விஷயம் வெறும் சாட்சியாக உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்க்குறதுக்கு எது உதவுதுன்னா நினைத்தல் உதவுது. அந்த நினைத்தல் வந்து அதுலேயே போகிறது வேற, அது நினைத்தல் கிடையாது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த உங்கள் கட்டுப்பாடு இல்லாத நினைப்பது. நினைப்பு தான் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரணும். கட்டுப்பாடு இல்லாத நினைப்பு தான் மனது துயராற்றில் உழலுதல். ஒரு பழமொழி ஒன்று உண்டு, இந்த உறுதிகள் உழவோன்னு முடியுமே, அது என்னது? கரெக்டா? அந்த பழமொழி கேள்விப்பட்டீங்களா? உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ கேள்விப்பட்டது இல்லையா? அது உழைப்பு கிடையாது. உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ. உழைப்பு திரும்பி திரும்பி வர பிரச்சனையில தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக உறுதி வரணும். மற்றெல்லாம் உறுதியெலாம் வராது. உறுதி எப்போ வரும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் இது ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா வாழக்கூடாது. அதான் உழைப்பு. மீள மீள வந்து மோதுதா, அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ மாற்றுறது. அது நம்மளை கொள்ளணும். நாம் அதை வந்து அதில் மாட்டிக்கூடாது. அதான் அந்த துயர ஆற்றில் உழலாது, அதுக்குள்ளே கொண்டு விட்டுரும். அப்போ நம்ம அதுக்கு வெளியே வர்றது. அப்போ நினைத்தல் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கணும். நினைத்தல்ங்கிறது நம்ம கட்டுப்பாட்டை விட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் தொலைஞ்சிங்க. இன்னொரு நினைத்தலோட அது செட்டசைஸ் ஆகும். செட்டசைஸ்னா பொருத்தம் அடையும். அந்த பொருத்தம் அடைகிற முறைக்கு தான் நம்ம இப்போ என்ன பேசுகிறோம். அது ஏதாவது உங்களுக்கு திட்டம் இருக்குதா? பொருத்தம் அடைகிற முறைக்கு ஏதாவது திட்டம் இருக்கா அப்படிங்கிறது தான் அது ஒரு ஆராய்ச்சி. என்ன பொருத்தம் அடைகிறதுல ஒரு திட்டம் இருக்கா உங்களுக்கு? அதுதான் நான் வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய சவால். ஏமாற்றம் வரும், ஏற்றுக்கிற மனப்பான்மை வேணும். இவர் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்கார். வராதுன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற அந்த உரைநடை இல்லை, இவ்வளோ தொலைவுக்கு கேட்ட பிறகு வைவாவில் கேள்வி கேட்குற மாதிரியே கேட்குறீங்க. வந்து நான் இந்த ஏமாற்றம் அதெல்லாம் ரொம்ப லோ லெவலில் இருக்கிறது. ஏமாற்றங்கிறது என்ன? ஏமாற்றம் அப்படின்னா என்ன? நினைச்சது நடக்கல, நம்புறது நடக்காம
நினைச்சது நடக்கலைன்றது தப்பு தானேப்பா. ஆமா, நம்ம நினைக்கிறோம் அது மாதிரி நடக்கிறது இல்லை. அது என்ன அதில் நினைக்கிறது வந்து நம்பிக்கையின் பார்ப்பட்ட நினைப்பு அப்படின்னு அது தெளிவுபடுத்தினா தான் ஏமாற்றத்தை சரியாக சொல்ல முடியும். நினைப்புங்கிறது ஒரு தொழில். அந்த தொழிலுக்குள்ளே எது போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்பிக்கைங்கிற ஒன்றை போட்ட நினைப்பு அதுதான் ஏமாற்றத்துக்கு கொடுக்கும். புரியுது? அந்த மாதிரி பிரித்து பார்க்கணும். இதை வந்து இதுதான் நீங்கள் அனலைஸ் பண்ணுற. இப்போ இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஆன்மீகத்தில் சொல்லப்படுற ஒரு உளவியல் வந்து நினைந்து இன்னொரு நினைந்து நமக்கு எதிர்காலம். அதுதான் இது வந்து இப்போ பழமையிலேருந்து வெளியே வர்றதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறோம். அதில் வந்து நம்ம வாழ்க்கையை ஈடுகட்டுறதுனா என்னன்னா நம்மளுடைய இவ்வளவு பிரச்சனையும் நான் இழப்பு இல்லைன்னு சொல்கிறது தான் ஈடுகட்டுறது. இவ்வளோ நடத்துறது எதை பற்றியும் பிரச்சனை இல்லை, எதுவும் என்ன ஒன்றும் காலி பண்ணல, அது இழப்பு இல்லைன்னு இது ஈடுகட்டுறது. அந்த தைரியம் எல்லாருக்கும் வராது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் மென்டல் ஆகிடும். இப்போ வந்து நான் அடிக்கடி 2 வரலாறு சொல்லுவேன். ஒன்று எம்ஆர் ராதா வரலாறு சொல்லுவேன், இன்னும் இல்லை பாகவதர் அவர் பேர்னா தியாகராஜ பாகவதர் அவர் வரலாறும், இன்னொருத்தர் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கவிஞர் தமிழ்வழி. இந்த 2 பேர் வரலாறையும் அடிக்கடி சொல்லுவார். தியாகராஜ பாகவதர் எவ்வளோ மேலே போனார். அந்த கொலைக்கேஸில் மாட்டி உள்ளே இருந்து வெளியே வர்றாரு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் இறந்துறாரு. எம்ஆர் ராதாவும் அப்படி தான் இருக்கிறார். அவரும் அப்படிதான். அப்போ இன்னும் லிஸ்ட் நிறைய வருது. இந்த பக்கம் தமிழ் வழி அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல கேரக்டர். ஆனால் அவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு, அவர் ஏமாத்துறாரு. அதுக்கப்புறம் மென்டல் ஆகிட்டார். அவங்களாம் செத்து போகிறாங்க, வாழ்க்கையை வெறுமையாக கிடத்தி. தமிழ் வழி ஏமாற்றத்தை தாங்கிக்காமல் மனநிலை பாதிப்பு துணி. அவருக்கு மாதிரி கவிஞர் பாரதிதாசனுக்கு இணையானவர். தமிழ் அன்பழகெல்லாம் அவருக்கு கீழே அந்த அளவுக்கு. திருவாரூர் காரங்க யாரோ ஒருத்தவங்க தங்கராசர் இந்த ஒரு பதிப்பகத்துக்காரங்க அவர் முக்கியமாக ஏமாத்துறாங்க. சினிமா படத்துலாம் கவிதை கொடுத்தவர். அவர் கவிதைகள்லாம் அருமையான கவிதைகள்லாம் எழுதினவர். அவர் வந்து ஒரு புரட்சியாளர் மாதிரியான ஆள். தமிழ் ஒளி அப்படின்னு ஒரு கவிஞர், பாண்டிச்சேரிக்காரர். அவருக்கு பச்சைப்பாஸ் கல்லூரி பக்கம் அவர் ஒரு நாள் துணி இல்லாமல் வாங்குறாரு. அப்புறம் சஞ்சீவின்னு ஒருத்தர் அவர் தான் கொண்டு போய் வைக்கினா அவர் கடை இறக்குற வரைக்கும் அவர் வச்சிருந்தார். அவர் தான் அவருடைய நூல்கள்லாம் பதிப்பிக்கிறார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வரலாறுகளை படித்தாதான் இவ்வளோ நல்லவனுக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது, ஏன் அவன் காப்பாற்றப்படலை அப்படின்னா அவங்க கடவுள் கொள்கை கிடையாது. கடவுள் அவங்களுக்கு பார்ப்பாரு, அதை பற்றி பிரச்சனை. நீங்கள் இந்த பிரச்சனை கூட அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இலங்கையில் கடவுள் விஷயமா அவ்வளோ உண்டு, ஏன் பிரச்சனையே தொடர்ச்சியாக நாம் அதுக்குள்ளே வேறு மாதிரி மாற்றி பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கும் ஒரு பதில் சொல்லுவோம் நாம். அதே மாதிரி தான் இந்த கேள்விலாம் என்னன்னா வினையோடு நின்றுடும் அவங்க வாழ்க்கை. அதுக்கப்புறம் அருள்லேருந்து என்ன பண்ணாதுன்னா டியூன் பண்ணி அடுத்தடுத்துக்கு இழந்து போகாத வாழ்வுன்றதை காட்டாது. இந்த இழந்து போகாத வாழ்வுக்கு நீங்கள் ஏதோ ஒத்துழைக்கிறீங்கன்னா ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சாமல் அல்லது தெரிஞ்சு அந்த அதுக்கான செயல் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இதை வளர்த்து எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் கேள்வி. அதெல்லாம் அதுதான் நான் வார்த்தை சொல்லிட்டேன். சம்ம கோஷத்தை ஓதினே இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து கட்சியில் எல்லாத்தையும் கொடுத்துருமா? அதுதான் அந்த வார்த்தைக்கு தான் சொன்னேன். இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையன், அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். அதனால தான் இதையும் சொன்னேன். ஏன்னா அது நமக்கு தெரியுது. இழப்பு நமக்கு உலகத்தை மற்றவங்களுக்கு பார்த்தா மற்றவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இழப்பு அப்படின்ட்டு. நாம் நினச்சிட்டு இருப்போம் இழந்து போகாத வாழ்வு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. அந்த வாழ்க்கையை தான் சுத்தத்தை நோக்கி போகும். அதான் முத்தையன். முத்து அப்படிங்கிறது சுத்தத்தை நோக்கி போகிறது. இப்போ இழப்பு இல்லாத இந்த வாழ்க்கையை நீங்கள் கடவுள் அனுபவத்தோட கலக்க செய்யணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எதிர்காலம் பற்றிய வேலை. இந்த எதிர்காலம் பற்றிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களா எந்த வேலையும் செய்ய முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறைய தடை இருக்கும். தடை என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கல் கிடையாது. இது உங்களுடைய வேலை தன்மையில் இயலாமை தான் உங்களுடைய தடை. இயலாமைங்கிறது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்தஸ்து அல்லது கௌரவம் அல்லது வந்து உங்களுடைய தகுதி, அதை வச்சு ஒரு இயலாமை மனசுக்குள்ளே தெளிவாக குடிக்கொண்டு வரும். அது இந்த பிறப்புக்கே உங்களுக்கு தெரியாத ஒரு எண்ணம் தான். இயலாமை கூட அது காரணம். அதான் இயலாமைங்கிறது எது சார்ந்தது? அது வந்து சொற்பொழிவு கேட்டு சொல்கிறது. நான் வந்து
அந்த மாதிரி வார்த்தை நிறைய பேசி உங்களை ஏமாத்துறதுக்கு நான் தயார். உலகத்தையே ஏமாற்றி காசு பண்ணிவிடுவோம். அப்புறம் அதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும் என்னால். மெய்யலாமே முயலாமே பிரிச்சு ஏசி அதுதானே பிரச்சனையே. இப்போ அதானே விஷயம். என்னன்னு நான் கேட்டுனேன்னா, முயற்சி இல்லாத இயலாமை என்ன பொருள் இது? அதில் அது ஒன்றும் பொருள்லாம் கிடையாது. பொருள் இல்லாத இந்த மாதிரி நிறைய பேசி ஏமாற்றுவானுவோம். அதெல்லாம் கேட்கக்கூடாது. நாம் இங்கே அதுக்கு தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். டிஸ்கஸ்ஸே எல்லாராலையும் முடியாது இல்லை. ஏன்னா அதுக்கு அர்த்தம் வேணும், அதுக்கு வந்து ஒரு உண்மை வேணும். அதுதான் நான் கேட்குறேன். நான் இப்போ நினைஞ்சுன்னா அது நான் இது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றோ இலை கடந்து காலம் நீதி கலை வித்தை அராகம் இவற்றை கடந்து சதாசிவத்தினுடைய நினைவினாலே நான் நினைப்புக்கு சேர்ந்திருந்தேனே. ஆனால் நான் இன்னும் நல்ல தமிழ்லையும் பேசணும். அதெல்லாம் என்னால் முடியாதெல்லாம் கிடையாது. அதுக்கான சமமாக எவனும் கிடையாது. அவங்க எதுவும் அவங்களுக்கு புத்திக்கு பேசிட்டு போகிறாங்க. போட்டின்னு வந்துட்டு நம்ம சிங்கம் தான். என்ன அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இயலாமை எது சார்ந்ததுன்னு சொல்லணும். எது சார்ந்து இயலாமைன்னா நம்ம வந்து பொய்யானவர்களோ இயலாமைகளோ கிடையாது. நம்ம நல்லவங்க தான். ஆனால் நமக்கு தெரியாமல் நம்மளுடைய வளர்ச்சிக்கு சில கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். அதுக்கு தடையாக இருக்கிறது எங்கள் கல்லூரியோட சேர்மன் சொல்லுவாங்க, நீ வந்து சங்கத்தில் ஜாதி சங்கத்தில் வராத வரைக்கும் உன் பேர் நல்லா இருந்துச்சு, சங்கத்தில் வரைக்கும் உன் பேர் கெட்டு போச்சு. அது என்னன்னு கேட்டா கமிட்மெண்ட்டு இல்லை. நல்லது கெட்டதுன்னு ஏதாவது ஒன்று செய்ய ஆமாம். அவருக்கு அது இல்லை, அவர் சொல்கிறது வேற. இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு அதுதான் காய்ச்ச மரம் தான் கல்லடி போடணும் ஒரு பழமொழி இருக்குதா இல்லையா? காய்க்காத மரத்தை கல்லால் அடிக்க மாட்டான். அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இப்போது இந்த காய்ச்ச மரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம பேசுறது. நினைக்கிறதுன்னு ஒரு விஷயத்த இது அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா தான். இப்போ சமீபத்தில் தான் ஒரு கருத்து எனக்கு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுன்னா, உண்மை அப்படின்னு ஒன்று சொல்கிறேன்னு வச்சுங்களேன். உண்மைன்னா என்ன? அவருக்கு தத்துவத்தை பற்றி ரொம்ப வாயில் வந்து அவர் பிளாஸ்டிக் போட்டு கொடுத்தாங்க. என்ன இந்த உலக தமிழர் நிறுவனத்துக்கு போய் சத்து அசத்து சித்தி சித்தப்பா ரேவதி ராதிகான்னு படிச்சுன்னு உட்காந்துங்கிறார். என்ன வந்து அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வார்த்தை சொல்கிறது. நாம் வாழ்க்கையில் எங்கேயாவது யதார்த்தத்தை பேசுகிறாரா பாருங்க. அவர் இது வரைக்கும் ஏதாவது ஒரு உண்மையில் வாழவே இல்லை. முதல்ல வாழ்க்கையில் எல்லாமே உண்மைதான். அது சரி என்றோ தவறு என்றோ சொல்லப்படலாம். இருக்கிற விஷயம், நடக்கிற விஷயத்துக்கு பேர் உண்மை. மேக்கப்னு கிடையாது. எல்லாம் உண்மைன்னு நாம தான் சொல்கிறோம். சைவ சித்தாந்தம் மட்டும்தான் இந்த உண்மை சரியானது இல்லை, இந்த உண்மை தவறானது, ஆனால் நடந்தது. இதை தான் சங்கரர் கோல் ஆடுறது. புரியுதா உங்களுக்கு? அவர் புத்தகத்தில் சூனியன் நாகார்ஜுனன் சொன்னது, அதுக்கப்புறம் சங்கரர் வந்து கயிறா பாம்பான்னு சொன்னால் சொல்ல முடியாதுன்னு சொன்னது, இதெல்லாம் நாம் இல்லை. அப்படிலாம் எல்லாம் உண்மைதாங்க. அது தப்பாக இருந்துட்டால் நம்ம அது சரிக்கு போகிறோம், அவ்வளோதான். அப்போ உண்மைங்கிறது சரி தப்புனால வளர்த்தெடுக்கப்படுகிறது. அதை பற்றி பேச்சு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இது கொஞ்சம் இன்னும் ஆழமாலாம் பேச முடியும். ஆனால் ரொம்பலாம் பேச மாட்டோம். அது ஒரு டெக்னிக்கலாலாம் இருக்குது. பொய் காட்டா மெய் இருக்குது, பொய்யா அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேணாம். உங்களால் இதை கிரகிக்க முடியுதா பாருங்கள். அதாவது இதை நான் சொல்கிறத இப்போ நீங்கள் உட்காந்துங்கிறது உண்மை. சரியாக உட்காந்துங்களா தப்பாக உட்காந்துக்கிறீங்களா அது அடுத்த கட்டம். நான் சரியாக தான் உட்காந்துக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. கேட்குறீங்களா இல்லையா அடுத்த கட்டம். அப்போ அதுக்கு அடுத்தது தான் போய்கிட்டு இருக்குது. கேட்குறதுல எது உண்மை, அதே மாதிரி இயலாமையில் எது உண்மை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரணும். அப்போ உண்மைங்கிறதையோ சரி தவறு சொல்லக்கூடாத ஒரு இருப்பு விஷயத்தை பேசுகிறது தான் உண்மை. இது தமிழில் தெளிவாகவே இருக்குது. திருக்குறளில் அது ஒரு 5-6 இடத்துல அதை பயன்படுத்துகிறாரு. உண்மைங்கிற சொல்லாட்சியே நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. அது இப்போ தான் எனக்கு அந்த சாரமாக புரிஞ்சுது. அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இப்படி எளிமையான விஷயமாகவே உண்மைங்கிறத நம்ம கையாண்டுருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அது இப்போ நம்ம என்ன கேட்க வரோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஞானசரியை தானே இது, இந்த பாட்டே ஞானசரியை தான்.
இந்த என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்ல ஓரளவுக்கு இருக்கிறீங்க. இப்போ ரூம் இருக்குது, மேலே இப்போ தண்ணி போர் போட்டோம். போர் போட்டு 2 நாளைக்கு முன்னாடி போர் போட்டாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை போர் போட்டாச்சு, கை போர் தான். இப்போது அது பிளம்பர் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்ல. உங்களுக்கு தெரியும் தண்ணி எப்படி வந்ததுங்க, ரொம்ப சிவப்பு கலரில் சேரும் தண்ணி மாறும். இப்போ 10 நாளாக தண்ணி இல்லை. இப்போது 10 நாளாக இல்லாத அறுத்து ஆழம் பார்த்ததில் அது இன்னும் தண்ணி ஏற்றம் இல்லை. இப்போ மேலே என்ன இருக்கும், ஏன்னு இந்த சிவப்பு வண்டலாகி நல்லா கட்டி கலரில் நல்ல குழம்புன்னு சேருது. இப்போ ஒருத்தர் அதை பார்க்குறாரு. நான் இங்கே மட்டும் ஆளுங்களை சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் பார்க்குறாரு, ஐயா இந்த பிளம்பர் வருவார்ல, அவரே கொஞ்சம் கழுவி விட்டுற சொல்லுங்கய்யா, ஒரு 50 ரூபா கூட கொடுக்கலான்ட்டு ஒருத்தர் போயிட்டார். இன்னொருத்தர் இருந்தார், ஞாயிற்றுக்கிழமை சும்மா தானே இருக்கிறார், கொஞ்சம் கழுவி வையாது. அவர் நாளைக்கு காலைல கழுவுனவர், நைட்டு கழுவுனவர் முடிஞ்சு. இப்போ இன்றைக்கி போர் போட்டு தண்ணி ஏற்றியாச்சு. ஏற்றுற சமயத்தில் இப்போ அந்த அழுக்கு இறங்கி எல்லாத்தையும் அடைக்கக்கூடாது. என்ன பண்ணணும், என்ன தட்டாக இருந்தது, போரை பற்றியும் தெரியல, டேங்கை பற்றியும் தெரியல. டேங்கை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இது அவருக்கு வாங்கிட்டு வரேன். இது முதல்ல இது ஒரு வேலையும் தெரியாத ஆளுங்க உட்காந்துக்கிறீங்க, வாங்கிட்டு வருவாங்கம்மா. இப்போ உளர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் உளர ஆரம்பிச்சிருச்சியா? எப்படி எடுப்பீங்க, எப்படி எடுப்பீங்க? உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. எனக்கும் தெரிஞ்சிச்சுன்றல, டேங்குக்குள்ளே இறங்கி அதை கழுவி தான் மேலே எடுக்கணும். என்ன பைப்பு கொஞ்சம் அதான் சொல்லவே இல்லை இன்ன வரைக்கும். அப்படிலாம் தள்ள முடியாது, வெளியில் பைப் வழியெல்லாம் வராது, அது உள்ளே தான் நீங்கள் இறங்கி பண்ண முடியும். இவ்வளோ நேரம் விவரம் இல்லாமல் பேசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு நான் திருப்பி அவர் பேசும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு அது. ஆனால் தான் நான் ரைட்டு விடு, பிரச்சனை இப்போ முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது இந்த மாதிரி விஷயம் வரும்போது, இப்போ நீங்கள் இப்போ பெருக்கிறவங்க, இங்கே ஒரு அம்மா நல்லா பெருக்கிட்டுனாங்க, சித்திரான ஒரு அம்மா முதல்ல 1 மாதம் நல்லா பெருக்குனாங்க. அப்புறம் இந்த மக்கள்லாம் ஒரு கேன பசங்க பொழுது சாமி சும்மா பேசிக்கிறாங்க, நம்ம சும்மா லைட்டாக பெருக்குனா போதுன்னு பெருக்குனாங்க. நாம் எப்பவுமே இப்படி தான் செய்யணும்னு கூட இருந்தெல்லாம் வேலை வாங்குற பழக்கம் நமக்கு தெரியாது. அதனால் வேலை சரியாக செய்யலைன்னா அவன் வேலை செஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும். வந்து இப்போ ஒரு வேலைக்காரம்மா வராங்க, வேலைக்காரம்மா வீட்டுக்காரம்மாக்கிட்ட, அம்மா அந்த பட்டுப்புடவை கொடுன்னு கேட்குறாங்க. வீட்டுக்காரம்மாக்கிட்ட சாமான் தொலைகிறதுக்கு பட்டுப்புடவை கட்டிங்கன்னா சாமான் தொலைறோம். பட் இது நடக்காதெல்லாம் கிடையாது, நடக்கிறது தான் இது. இந்த கதை வந்து மற்றவங்க கதை மாதிரி இல்லை, இது நான் சொல்கிறது உண்மை சம்பவம். வேலைக்காரம்மா வந்து வீட்டுக்காரம்மாவுடைய பட்டுப்புடவையை கட்டின்னு வந்து சாமான் தொலைக்கிறாங்க. சாமான் எப்படி தொலைக்குவாங்க? சரி, நீங்கள் டீ பகல்லாம் காய்ச்சி சாமான் தொலைக்கிறீங்களா? பால் காய்ச்சின சாமான் தொலைக்கிறீங்களா? யாராவது எப்படி தொலைக்குவீங்க? இது எப்படியா தொலைக்கிட்டு போங்க. என்ன அதாவது நல்ல வண்டை அந்த கீழே வந்து அடுத்த நாள் காய்ச்சும் போது அதில் பசை தெரியக்கூடாது, சரிதானே? அந்த படலம் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அதை தேய்ச்சி போடு வரக்கூடாது. என்ன இவ்வளோ வேலை அது இருக்குது கழுவுறதுல. அதனால் பால் பாத்திரத்தில் எல்லோரும் கழுவ மாட்டான், மீதியெல்லாம் கழுவி மொழிட்டு போடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த அம்மா ரொம்ப அழுத்தி தேய்க்கலன்னு கோச்சிக்கூடாது, ஏன்னா புடவை கசங்கிடன்னு பயம் உங்களுக்கு சாமான் மேலே இருக்காது. அவள் போன பிறகு இந்த அம்மா புடவை வாங்கி வீட்டில் வச்சுட்டு இவங்க தேய்ச்சி கழுவணும், சரிதானே? அந்த மாதிரி கதையை ஆயிடக்கூடாதுன்றதுனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் யாராவது வேலையை பார்த்துக்கலாம். சரி, ஏன் அந்த அம்மா பட்டுப்புடவை கேளுன்னு கேட்குறீங்களா? அந்த அம்மா பண்ணுற தப்பு அதுக்கு தெரியும், அதனால் பட்டுப்புடவை கேட்டு தான் வாங்கி ஆகணும். வேறு என்ன, இது புரியலையா உங்களுக்கு? சரி, முடிஞ்சு போட்டோம் அந்த கதை. பட்டுப்புடவை வீட்டுக்கு எடுத்து போது திருப்பி கொடுத்துட்டு போகுது, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. அந்த மாதிரி கதைங்க இருக்கும். இதில் என்ன விக்ரமாதித்ய எலுமிச்சம்பழம் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் இன்னும் நாளைக்கு சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து இந்த கதை வந்து கற்பனை கிடையாது, ஒரு சைக்காலஜியை நேரடியாக காட்டாமல் கொஞ்சம் நாகரிகமாக சொல்கிற கதைகள் இதெல்லாம், புரியுதா? இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த விஷயம் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ யாருக்கு இதை நாமளே செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும், அவ்வளோதான் கேள்வி. இதுதான் ஞானம். சரி, அப்படி கிடையாது, நீங்களே இறங்கி செய்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு தலைமைத்தன்மையோடு இருந்து
இந்த விஷயத்தை யதார்த்தமாக செய்யணும்னு முடிவுக்கு வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஞானிக்கு அந்த சரியை கையில் வருது. அவ்வளோதான் விஷயம். இதுதான் வந்து யதார்த்தமாக நீங்கள் செய்கிற வேலை. இப்போ இதுக்கு நடுவில் நிறைய பாவிகள் உருவாகிருப்பாங்க. எப்படின்னா இந்த வேலையை அதுக்கு எடுக்கிறது, அந்த வேலையை அதுக்கு எடுக்கிறது, இந்த வேலையை அப்படின்னு நிறைய பாவிகள் இதுக்கு நடுவில் உருவாகிருப்பாங்க. இப்போ இந்த பாவிகளும் உருவாகுவாங்க, அப்பாவிகளும் உருவாகுவாங்க, ஞானிகளும் சரிக்கு வருவாங்க. இது எல்லாமே இதில் நடக்கும். இவ்வளவுக்கு நடுவில் தான் இந்த நினைந்து வேலை செய்யும். அந்த நினைந்துக்கு வர்றதுக்குள்ள இந்த நினைவில் தெளிவு வந்து இதுக்கு நடுவில் பாவத்தில் மாட்டிக்கூடாது. அந்த பாவத்தினுடைய விளைநிலம் தான் சைவ சித்தாந்த பெருமன்றம். நான் அதெல்லாம் சொல்லிடுறேன்னா உங்களுக்கு முடியாது. அதனால் நீங்கள் வந்து என்ன ஆயிடுவீங்க, கொஞ்சம் பாவத்தை உங்களுக்கு தெரியாமல் ஒரு விதை போட்டுன்னு போய் நிற்பீங்க. அது வந்து சிக்கலாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மேலே என்ன பண்ணுறேன், அமைதியாகலைன்னா உங்களுக்கு சிக்கலாயிடும். புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அது எனக்கு வேற படம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், நாம் பாடம் சொல்கிற ஆள் கிடையாது, நம்ம பாடம் கற்றுக்கிறாள். அப்போ இதுதான் நினைந்துக்குள்ளே இருக்கிற இடைவெளி. இது வந்து நான் உங்களுக்கு என்னை பற்றிலாம் சொல்லலை, ஒரு நினைந்துங்கிறதுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குதுங்கிறத புரிய வைக்கிறது. இதுதான் ஒவ்வொரு பொருள் மீதான செயல்பாட்டில் யதார்த்தம்னா இயல்பாகவே உங்களுக்கு செய்யக்கூடிய தன்மை கைவரும். அது வலிந்து நீங்கள் சொல்லி பண்ணீங்க அப்படின்னாலே அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு, ஆனால் அது சொல்லி பண்ணக்கூடாது, நீங்கள் அதை எண்ணி பார்த்து கட்டாயப்படுத்திக்கணும். இடத்துல பண்ண முடியாது. முதல்ல அதை பற்றி தீவிரமாக நினச்சி செய்ய வேண்டியது தான் பொது பிறப்பு. இப்போ இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் பிறப்பு. ஆனால் இது யதார்த்தமாக இந்த பிறப்புலேயே கை வந்துட்டு அவங்க பெரியார். அது இல்லை, ஆனால் இதை அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து எப்படி வந்து நீங்கள் ஒரு வேலையை செய்கிறதுக்கு திருப்பி நினைக்காம நீங்கள் எந்த வேலையும் வந்து கடவுள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா செஞ்சு நிற்பீங்க. ஆனால் ஞாபகம் வராத எந்த ஒன்றுலையும் வெற்றி அடையணும்னா நீங்கள் திருப்பி அதை நினைக்கிறதுக்கு வழி ஏற்படுத்திங்க. அதுக்கு தான் கல் போடுறது, அதுக்கு தான் மிளகாப்பொடி போடுறது, அதுக்கு தான் பேப்பர் கிச்சி போடுறது, ஏதாவது ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறாங்கல்ல, அது புரியுது உங்களுக்கு? அதனால் ரெண்டாவது நினைத்தல்ங்கிறது மிக முக்கியமானது. எது வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சாலும் கூட அது வேலை செய்யாது. இப்போ மிகப்பெரிய ஆள்லாம் கவுந்து போகிற இடம் எதுனா, மிகப்பெரிய ஆள்னா அருள் நெறியில் வினை கொள்கை தெரியும். நான் இது இன்னொரு விஷயம் கேட்டுங்க, எந்த அருளாளரும் தங்களுடைய பிறப்பை நினைத்து வருத்தப்பட்டு பேசாமல் இல்லை. திருஞான சம்பந்தராகட்டும், திருநாவுக்கரசராகட்டும், சுந்தரராகட்டும், மாணிக்கவாசகராகட்டும், யாரும் ஆமாம் அவங்களுக்கே அதுதான் இவர் 72 சொன்னேன், சஞ்சலம் அடைகிறது உங்களால் அப்படிங்கிறார். அதுவும் இல்லை, உலக வாழ்க்கையை பார்த்தா சஞ்சலம் வருதுன்னா இவங்க ஏதோ நம்மளை மாதிரி மாட்டிக்கிட்டுல, மாட்டலைனாலும் இது வந்து உங்களை மோதிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உறவுக்குள்ளே இல்லைனாலும் உங்களோட மோதும். அதுதான் மொத்த கருத்தியலையும் உண்மைக்கு கொண்டு வர்றது. பழைய பிறப்பில் நீங்கள் செஞ்ச அந்த பயிற்சி அனைத்துமே அதுக்குள்ளே வந்து மோதும். அந்த மோதுற விஷயம் என்னவாகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு வள்ளலார் நினைப்பீங்க. திருமணம் வந்து அவர் பண்ணிக்கிறாரு. இப்போ ரெண்டும் இருக்குது. உலகத்தில் திருமணம் பண்ணிக்கிறவங்கள பார்த்து அவருக்கு வந்து என்ன வரும், இன்னும் இதுங்கெல்லாம் இப்படி வாழுது, இப்படிலாம் ஒழுங்காக குடும்பம் நடத்தலையே அப்படின்றப்ப அவருக்கு அந்த பிரச்சனை வந்துடும். இதுதான் உலகத்தை பார்த்து எனக்கு சஞ்சலம் வருதுன்னு சொல்கிறது. புரியுதா? இப்போ நீங்கள் இப்போ இந்த பொள்ளாச்சி கதை இப்படி நம்ம படிக்கும்போது உங்களுக்கு சஞ்சலம் வருதா இல்லையா? ஏன் சஞ்சலம் வரணும்? யாரும் சொல்ல மாட்டீங்களே. அது உங்களை பாதிக்குது, அவ்வளோதான். ஏன் பாதிக்குதுன்னு தெரியல. எதுக்கு பாதிக்கணும் உங்களை? அது என்னப்பா அதனால் உங்களுக்கு என்ன சொல்ல, என்னப்பா அதனால் என்ன உங்களுக்கு இழப்பு? அதை ஏன் போட்டு வருத்தப்படுறீங்க? நாங்கள் அவனை மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஏன் தெரியும். நீங்கள் தான் அவனை மாதிரி இல்லையே, அப்புறமா அவனை மாதிரி இருக்கக்கூடாது. சூழல் ஏற்படும் போது இல்லை அப்படிலாம் ஒன்று இல்லை. நாம் வாழற சமூகம் நம்மளை வந்து தாக்கக்கூடாது, அந்த எண்ணம் அதில் வந்துருச்சுன்னா நீங்கள் அதுதான் தத்துவம். ஆனால் அது இல்லாமலே நினைக்கிறீங்க, அந்த எண்ணம் வருதா உங்களுக்கு? இது நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கூடாது, இந்த சமூகம் நாம் தொடர்ந்து நல்லவனாக வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு முடிவு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதுக்கு பேர் தான் சஞ்சலம். அது அந்த உணர்வு தொடர்ந்து வருதா வராது, பிரச்சனையாக மட்டுமே அது வந்து போயிடும்.
புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறேன்? இடைவெளி புரியுதா? கேட்போம், படிப்போம். ஆனால் இந்த சொல்யூஷனோட படித்தானா எல்லாருமே திருத்த ஆரம்பிச்சிடுவோம் உலகத்தை. இது நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா வைங்க, அதை தடுக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. இப்படிதானே? ஆனால் அதை ஒரு செய்தியாக ஒரு சின்ன விஷயம் நம்மளை தாக்கிட்டு போயிடும். அதோட வலிமையான ஒரு நினப்பு வேலை செய்யாது. அப்போ வலிமையான நினப்பு வேலை செய்கிறது தான் உங்களுக்கு சமூகத்தை நன்மையுடைய சமூகமாக மாற்றும். அதே தான் இந்த அருள் நெறிக்கும். நான் என்னுடைய பிறப்பு திட்டத்தை பண்ணுறதுக்கு உணர்றதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அருள் நெறியில் எது எல்லாம் இயல்பாக எனக்கு கை வர வேண்டுமோ அதற்கு நான் வலிந்து நினைக்க வேண்டும். அதுதான் ரெண்டாவது நினைவு. அந்த நினைவுக்குள்ளே உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குதான்னு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ, இல்லை வாய்ப்பு இருக்குதான்னு யோசனை பண்ணிக்கோ என்ன. அதனால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த கம்பெனி அது அந்த வேலையெல்லாம் பொறுப்பேற்றுக்காதுப்பா. அதனால் இந்த அளவுக்கு தந்திரனுக்கு திருவள்ளுவருக்கும் குருவர்களுக்கும் நன்றி.